உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்குனாலும் சுகர் வர சான்ஸ் இருக்கு, இல்லை சுகர் இருக்கு அப்படின்னா கண்டினியூஸா இந்த ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும், ஆரோக்கியமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இதை ரெடி பண்றதுக்கு 1 கப் அளவு சம்பா கோதுமை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்சுலின் லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாப்பிள்ளை சம்பா அரிசியும் காட்டு யானம் அரிசியும் சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். இதுவும் சேம் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இனி அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சாமை, வரகு, குதிரைவாரி, திணை இது எல்லாமே ஈவன் அளவில் எடுத்துட்டு இதையும் லைட்டா வறுத்துக்கோங்க. எதுவுமே கரிஞ்சு போயிடக்கூடாது. இனி உடம்ப நல்லா வலுவாக்குறதுக்கு ராகி, கம்பு, சோளம் 3மே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இனி 6 இருந்து 7 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் லைட்டா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா டயபெட்டிக்ஸ்க்கான கஞ்சி மிக்ஸ் ரெடி. டெய்லி 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர்ல சேர்த்து கஞ்சியா ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், டிகே வெல்னஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ரீச் பண்ணுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு கஞ்சி மிக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சுகரை கட்டுக்குள்ள வச்சிருக்க ஆவாரம்பூட்டி பவுடரும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்றேன். பாய்.